யாருக்காவது உடம்புல ஆரோக்கிய குறைபாடு இருந்தா அல்லது ரொம்ப நாளாக இப்படி ஒரு பிரச்சனை என் உடம்புல இருந்து எனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்குதுமா அப்படின்னா இந்த கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை போயிட்டு வாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு உடம்புல ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா, ஏதாவது நோய் இருந்ததுன்னா, ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா இப்படி ஒரு நோய் இருக்கு, எனக்கு பிறந்ததுலேருந்தே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய மன ஆறுதலுக்கு ஏதாவது கோவில் சொல்லுங்கம்மா, ஏதாவது பதிகம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம ரகசிய உண்மைகள் சேனலில் நோய்களுக்காகவே நான் பல நூறு பரிகார தலங்கள், பதிகங்கள், பாசுரங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்னைய நம்பி அம்மா இந்த பதிகத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த பாட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு உடம்புல ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது பயணம் பண்ணி கோவில்களுக்கு போக முடியாத சூழல் இருக்கும். அதனால நான் வீட்டில் இருந்தே நீங்கள் சொன்ன இந்த பதிகத்தை சொல்கிறேம்மா. சில பேர் உடம்பு நல்லாயி அம்மா நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோவிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிதம்பரம் பக்கத்தில், சிதம்பரம் மயிலாடுதுறை போகிற அந்த வழியில் ஊர் பேர் திருமணிப்பள்ளம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் ஆதி வைத்தியநாதர். வைத்தியநாதனாக இருந்து, மருத்துவனாக இருந்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தெய்வம் ஆதி வைத்தியநாதர். அம்பாளினுடைய பெயர் தையல் நாயகி. தன்வந்திரி மகரிஷி இந்த திருத்தலத்தில் இருந்து நிறைய பேரினுடைய நோய்களை குணமாக்கினார் என்று கோவிலினுடைய தலப்புராணம் சொல்கிறது. அப்போ அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னன், அவனுக்கு உடம்புல ஒரு நோய் வந்ததுனால தன்வந்திரி மகரிஷியை வர சொல்லுங்க, என்னுடைய உடல் நோய் குணமாகணும்னு சொல்லும்போது தன்வந்திரி மறுத்துட்டார். யார் ஒருவர் இந்த திருத்தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஆதி வைத்தியநாதரையும் அம்பாளையும் வழிபாடு செய்கிறார்களோ, ஆதி வைத்தியநாதரும் தையல் நாயகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் நான் நோய் குணமாக்குவதற்கான வழிமுறைகளை சொல்வேன். உங்க மன்னனுக்கெல்லாம் என்னால் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு தன்வந்திரி மகரிஷி சொல்ல மன்னன் அவரை தண்டிக்கிறான். பின்னர் சிவபெருமான் தன்வந்திரி மகரிஷிக்கு அருள் செய்து மன்னனுக்கு தன்வந்திரியின் பெருமையை உணர்த்தியதாக கோவிலின் தலப்புராணம் சொல்கிறது. நீங்க அந்த ஊர் பக்கம் இருக்கிறீங்க அல்லது அந்த ஊர் பக்கமா பயணம் பண்றீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை திருமணிப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு முறையான மருத்துவ சிகிச்சையோடு இறைவனிடமும் ஒரு கோரிக்கை வையுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.